இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். என்ன தயாராகிவிட்டீர்களா? விமர்சனத்துக்கு நீங்கள் தயாரா? கூற நான் ரெடி. கூறும் கூறும் கூறி பாரும் பாரும். இப்படிலாம் சொன்னால் அது ஹிஸ்டாரிக்கல் படம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஹிஸ்டாரிக்கல் படம் என்ன? வைகை புயல் வடிவேலு நடித்த தெனாலிராமன். தெனாலிராமன்ற டைட்டில் கேட்ட உடனே ஐயா காமெடி செம்ம கிங் ஆச்சவர். கோர்ட்டில் பயங்கர நகைச்சுவையாக ஏதாவது ஒன்று பண்ணி கில்லாடித்தனத்தை காம்பாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அப்படி தான் யோசிச்சு நானும் இந்த படத்துக்கு போனேன். தெனாலிராமன் படத்தில் வடிவேலு டியூவல் ரோல். தெனாலிராமன் கோர்ட் ஜெஸ்டர், அதாவது விதூஷகர் விகடகவின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ விகடகவியாக வராரு, அதே சமயத்தில் மன்னரும் அவர் தான். சார் லுக்கலைக்குன்னா அப்போ ரெண்டு பேருக்கு ஏதாவது சாயல் இருக்குன்னா அப்போ சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக். நோ ஒரு அரசவையில் மன்னர் வடிவேலு, தெனாலிராமனும் வடிவேலு, இது ரெண்டு ரோல். இப்போ ரெண்டு ரோல் இவர் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது புதுமை இருக்கா? முதல்ல இது கற்பனை, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல அப்படிங்கலாம் போடுறாங்க, ரைட்டு. இது ஒரு தனி கதையாகவே நீங்கள் பாருங்களேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது பயங்கர கான்ட்ரவர்சி வர அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். தெனாலிராமன் எப்படி உள்ளுக்குள்ளே வரார், அரசவைக்குள்ளே எப்படி வரார், தன்னுடைய நகைச்சுவை உணர்வு, தன்னுடைய சாதுரியம், சாணக்கியத்தனம் அதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே நுழைகிறார். மன்னரை இம்ப்ரெஸ் பண்ணி மந்திரி சபைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. ஒருத்தர் ஒரு பிளேஸ் வாண்டிங் 11ல் யாராவது ஒருத்தர் ஆள் எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு டீமுக்குள்ளே ஒருத்தர் வராரு பாருங்கள், டேலண்டில். அந்த மாதிரி அரசவைக்குள்ளே தெனாலிராமன் வருகிறார். வந்து மன்னருடைய பெண்ணை கவர்கிறார். அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய கோபத்தெல்லாம் சம்பாதிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அமைச்சர்கள் எல்லாமே குழி தோண்டத்துக்கு ரெடியாக இருப்பாங்க மன்னருக்கு. ஸோ மன்னரை காப்பாற்றி ஆனோம். இங்கே ஒரு ரோல். ஸோ மன்னருக்கு எதிராக அமைச்சர்கள் அரசவைக்குள்ள. நாட்டில் வேறு என்ன பிரச்சனை? சைனாக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க. சைனீஸ் குட்ஸ், சே நோ டு சைனீஸ் குட்ஸ்லாம் சொல்கிறீங்க பாருங்கள். வால்மார்ட் இந்த பிரச்சனைலாம் வந்தது. அந்த மாதிரி சைனாக்காரங்க வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் உத்தியோகம்லாம் போயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிறச்சு அது ஒரு பக்கம். ஸோ சைனாக்காரங்க கிட்டேருந்தையும் மன்னரை காப்பாற்றணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற குள்ள நரிங்க அமைச்சர்கள்கிட்டேருந்தும் மன்னரை காப்பாற்றணும். இவ்வளோ தான் கதையுடைய ஃபார்மேட். குறுக்க லவ் பாட்டுக்கு அப்படி ஜென்ரலாக ஒரு கேஷில் ஒரு லவ் ஒன்று போயின்னு இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஹியூமரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு படம். தெனாலிராமன்ற டைட்டில் வச்சுட்டு இவ்வளோ சீரியஸாக ஒரு படம் வந்திருக்குமா, சிரிப்பு ரொம்ப கம்மியாக ஒரு படம் வந்திருக்குமான்றது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சீரியஸான படம். இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் சொல்கிறேன். வடிவேலு எந்த அளவுக்கு சுப்ரீம் காமெடியன்னா, நீங்கள் அவருக்கு டயலாகே கொடுக்கணும், எதுவுமே கொடுக்காமல் கேமரா முன்னாடி அவர் நின்று சிரிக்க வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் பாடி லாங்குவேஜில் எக்ஸ்பிரஷன்லேயே அப்படி சிரிக்க வைப்பார். 6லேருந்து 60 வரை அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸ் காமெடியன் வடிவேலு. ஆனால் அவருடைய கேரக்டர் செலெக்ஷன், ஸ்டோரி செலெக்ஷனில் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கோஃபப் பண்ணிட்டாரு அப்படின்றது என்னுடைய ஃபீல். செந்தமிழில் காமெடியை டெலிவரி பண்ணும்போது நான் பர்சனல் ஒப்பீனியன், சிறுவிளையாடல் நாகேஷ் தர்மி ரோல் பண்ணார் பாருங்க. அவன் வரமாட்டான் மன்னா எதுக்கு இப்படிலாம் பண்ணார் பார்த்தீங்களா நாகேஷ். அந்த பாடி லாங்குவேஜோட நாகேஷ் பண்ண அந்த செந்தமிழ் காமெடியை தவிர இது வரைக்கும் நான் வேறு எந்த செந்தமிழ் காமெடியும் ரசிச்சது இல்லை. ஸோ மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் ரசிக்கலாம். செகண்டு, வடிவேலுடைய காமெடி இது வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கர டென்ஷனாகி கத்துறதுலையோ இல்லை தன்னுடைய இன்னசென்ஸ் அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்துறதுல தான் வடிவேலு ஒரு பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குது. ஒரு சின்ன தம்பி பிரபு டைப்பாக ஒரு கேரக்டராக வந்து அப்பாவித்தனமாக எல்லாத்தையும் அடி வாங்கிறது, திட்டு வாங்கிறது, சொதப்புறது, அப்படி பண்ணால் வடிவேலுக்கு சூப்பர் ஹிட்டாக இருந்தது. ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்டெலிஜென்ஸை காட்டுற மாதிரி தெனாலிராமன் கேரக்டருக்குள்ளே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு விவேக்காக மாறணும்னு பார்த்துருக்காரு. விவேக் நார்மலாக இன்டெலிஜென்ஸில் உங்களை சிரிக்க வைப்பார், வடிவேலு இன்னசென்ஸில் சிரிக்க வைப்பார். ஸோ இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டர் தெனாலிராமனுக்குள்ளுக்குள்ளே போய் உங்களை சிரிக்க வைக்கணும். மறுபக்கம் மன்னருங்கிறது சீரியஸ் ரோல், பட் அதில் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணுன்றதுல ஃபோக்கஸே கொஞ்சம் தப்பாயிடுச்சோ செலெக்ஷனில் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. பாடி லாங்குவேஜ்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு நடையிலேயே கூட பாடி லாங்குவேஜ்லாம் செம்ம காமெடி இருக்கும். பட் இதில் ஒரு தெனாலிராமனாக நடந்து வரும்போது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேஷன், ஒரு உத்தமபுத்திரன் சிவாஜி ரேஞ்சுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடெலாம் நடந்து வர்றாரு. ப்ளஸ் மாடுலேஷன்லேயும் ரொம்ப சிரிப்பு வரல, லைன்ஸ்லேயும் சிரிப்பு வரல, பஞ்ச் லைன்ஸும் அந்த அளவுக்கு சிரிப்பு வரல. செகண்ட் ஹாஃபில் கதை எப்படி ட்ராவல் ஆகுது, மன்னர் தெனாலிராமன் பேச்சை கேட்டுட்டு மக்களோட மக்களாக கலந்து அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் அலசி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப். ஸோ மாறுவேஷத்தில் போய் அப்படி நீங்கள் பார்க்கும்போது மன்னர் எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுறாரு. வடிவேலு மன்னராக போயிட்டு, என்ன நாட்டில் மழை வரவில்லையா, என்ன காய்கறிகள் வியாபாரம் இல்லையா, ரத்தாகி விட்டதா, என்ன இந்த நாடு இப்படி இருக்கிறதா, என்ன ஜங் 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 அந்த மியூசிக்லாம் கூட வரும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற வடிவேலு எனக்கு தெரிஞ்சு படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் டிஸ்கஷன் ஸ்டேஜில் டேரக்டர்கிட்டயே, அதாவது யுவராஜ் தயாளன் ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் தான் டேரக்ட் பண்ணிருக்கார் இந்த படத்தை, அவர்கிட்ட என்ன
இது தெனாலிராமன் காமெடி படமா? இதில் கதை எங்கே இருக்கிறது? என்ன இந்த படத்தில் கதை இல்லையா? சிச்சுவேஷன்கள் சிரிக்க வைக்கவில்லையா? என்ன பிரச்சனை? இதில் எங்கே இருக்கிறது காமெடி? எனது ரோல் என்ன? இது எனக்கு சூட் ஆகுமா? அந்த மாதிரிலாம் கேள்வி செந்தமிழ்லேயே கேட்டிருந்தாருன்னா அப்போ விடை கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ இப்படி சில விஷயங்கள் கூட வர அமைச்சர்கள் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து குழி தோன்றுறாங்க, தெனாலிராமனுக்கு குழி தோன்றுறாங்க, மன்னருக்கு குழி தோன்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கணுமா? இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி, ஜூலியஸ் சீசருக்கு எதிராக நடந்த கான்ஸ்பிரசி லெவலில் இதெல்லாம் சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கணுமா? இதை வந்து தெனாலிராமன் சீரியஸாக அணுக போகிறாரா, காமெடியாக அணுக போகிறாரா, எங்களை சிரிக்க வைக்க போகிறாரா அப்படின்ற டென்ஷன்லேயே நாங்கள் இருக்கோம். எந்த இடத்துல சிரிப்புன்னு தெரியல. படத்தில் 8 ரீல்னு போட்டாங்க, ஒருவேளை 9வது ரீலில் சிரிப்பு இருக்கா என்னன்றது தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் என் கூட இருந்தவங்க எல்லாம் அப்படியே மயான அமைதி மெடிடேஷன் நாள் மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாம் மூச்செல்லாம் இழுத்து பிடிச்சின்னு டக்குன்னு யாரையாவது கேட்கலான்னு பார்த்தா அப்படின்ட்டு அவரும் சீரியஸாக பார்க்குறாரு. ஸோ இப்போ சிரிப்பு டோட்டலாக மிஸ்ஸிங்கான காரணம் வலுவான கதை, ஸ்ட்ராங்கான காமெடி சிச்சுவேஷன்ஸ். இது வரைக்கும் வடிவேலு பண்ணிக்கிற கேரக்டர்ஸ் நம்ம எப்படி சிரிச்சிருக்கோம்? நம்ம வீட்டுக்கு போர்ச்செல்லாம் நினச்சி சிரிப்போம். அந்த அளவுக்கு சிரிப்பு ஹேங் ஓவர் இருக்கிற அளவுக்கு இந்த படத்தில் சிரிப்பு மிஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் கேரக்டர் செலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு வடிவேலுக்கு இந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே சூட்டால. இன்னொரு விஷயம் என்னென்னா செந்தமிழில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செந்தமிழ் பேசினே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிரிப்பு கம்மியாகிட்டே வரும்ன்றது தான் என்னுடைய ஃபீல். எப்போது நம்ம ஹிஸ்ட்ரி ஆர் மித்தாலஜியை சட்டையர் பண்ணும்போது. பட் இதே இந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸுக்கு டப்பிங் ஒரு மெட்ராஸ் பாஷையில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்லாங்கில் கொடுத்துருந்தா கூட சான்ஸ் இருக்குது சிரிப்பு வரதுக்கு. பட் செந்தமிழ் இந்த இடத்துல காமெடி ஆங்கிளில் இது சூட்டாலன்றது ஒரு விஷயம். மியூசிக் இமான் வந்து இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ரீ ரெக்கார்டிங்கெல்லாம். எஸ்பெஷலி இந்த கிராஃபிக்ஸில் ஒரு பறவை வரும்போது ஒரு மியூசிக் ஒன்று RR கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்களில் வந்து அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே டியூன்ஸ் கொடுக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்றைக்குமே உண்டு. மெலடியில் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவார், அதுலேயும் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாட்டு, அதுக்கப்புறம் நான் சிரித்தால் தீபாவளி ஹாய் அந்த பாட்டு, பூங்காற்று அந்த பாட்டில் நதி அங்கு செல்லும் அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மைண்டில் வந்தது. பட் எனக்கு எப்பயும் வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் ஸ்டில் அவர் வந்து தன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மியூசிக்கை கொடுத்து ஒரு கலக்கியிருக்காருன்றது கண்டிப்பாக ஒத்துக்கலாம். படத்தில் ஹீரோயின் மீனாட்சி தீக்ஷித் அவங்க வந்து தெனாலிராமனுக்கு லவராக வராங்க, மன்னர் வடிவேலுவுக்கு மகளாக வராங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்துன்னு இருக்காங்க. அவங்க வர சீன்லாம் அப்படியே லவ்வுக்கு வராங்க, ஒரு மாதிரி கோவப்படுறாங்க, எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் காமிச்சிட்டு போகிறாங்க. என்னென்ன எக்ஸ்பிரஷன் வந்து பெரிய பெரிய பிளாக்கார்டில் காமிச்சிருக்காங்க ஹிந்தியில் எழுதி. இந்த இடத்துல குஸ்ஸா அப்படின்னா கோவமாக பார்க்குறாங்க, ஹசி அப்படின்னா சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காமிச்சிட்டு போகிறாங்க. நல்ல வெரி ப்ளசன்ட் லுக்கிங். மாதுரி தீக்ஷித் வந்து எவ்வளோ உங்களுக்கு கிளாமரஸ் அண்ட் எவ்வளோ ப்ளசன்ட் லுக்கிங்கோ அந்த அளவுக்கு இவங்க ப்ளசன்ட் லுக்கிங்காக இருக்காங்க. பட் மற்றபடி பெரிய ரோல் இல்லை இதில். வடிவேலு இவங்கள லவ் பண்ணுறார், இவங்களுக்குள்ள ஒரு லவ் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8 ரீல் முடிஞ்சிருது. ஆர்ட் பொறுத்த வரைக்கும் பிரபாகர் இந்த பீரியட் ஃபிலிமுக்கான அந்த பெரிய பெரிய சுவர், அந்த சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சைனீஸ் குட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் கம்ப்ளீட்டாக சைனீஸ் கல்ச்சருக்கான ஆம்பியன்ஸ், அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் அண்ட் ஏரியாவில் காமிச்சா கூட ஸ்க்ரீனில் வந்து நமக்கு நம்புற மாதிரி காமிச்சிருக்காரு. அங்கே பிரபாகர் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் அதையும் மீறி கதைக்கு வந்து நாம் எப்படியாவது வரணும் இல்லையா, அதுதான் எப்போ வருதுன்னு தெரில. ஸோ இப்போது ஃபைனலாக ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம். ஒரு வடிவேலு, ஒரு வைகை புயல் இவ்வளோ பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி வராருன்றச்சே எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து வடிவேலு நினைக்கிறத விட ஒரு 100 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை பூர்த்தி செய்கிறதுக்கு கரெக்டான சப்ஜெக்டை சூஸ் பண்ணாரா, கரெக்டான கேரக்டரைசேஷனை சூஸ் பண்ணாரா, ஸ்கிரிப்ட் அளவில் டயலாக் எக்ஸ்பர்ட் ஆரூர் தாஸ் டயலாக் இருக்கார், வெட்டரன் டயலாக்ஸில் வெட்டரன். பட் இன்றைக்கி மக்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய டயலாக்ஸ் சூட் ஆகிருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் டோட்டலாக ஸ்கிரிப்ட் அளவில், டிஸ்கஷன் அளவில், எக்ஸிக்யூஷன் அளவில் யோசிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் ஏதோ பயங்கரமாக மிஸ்ஸிங். ஸோ இப்போவும் நாங்கள் எதிர்பார்க்குறது இன்னொரு சூப்பர் டூப்பர் கேரக்டரைசேஷனோட சூப்பர் டூப்பர் சப்ஜெக்டில் வடிவேலு நம்மளை குலுங்க சிரிக்க வைப்பார். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி டேட்டில் நம்பர் 1 காமெடியன் வடிவேலு தான்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ், விஷுவல் ஸ்லாப்ஸ்டிக்கில் யாராலையுமே சிரிக்க வைக்க முடியாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. கடைசியாக என்ன தான் சொல்லலாம், ஒரு மித்தாலஜி, ஒரு ஹிஸ்ட்ரி, அதில் ஒரு காமெடி அப்படின்னு எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம். ஸோ அதில் வந்து சப்ஜெக்டும் எங்களுக்கு வந்து பயங்கரமாக எங்களை இழுக்கலை ஸ்க்ரீனுக்குள்ளே, டயலாக்ஸ் அளவுலையும் எங்களுக்கு பயங்கர கிக் இல்லை, கேரக்டரைசேஷன்லேயும் எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்குறோம்.
பட் இதில் வந்து திடீர்னு சைனீஸ் கல்ச்சர், சைனீஸ் குட்ஸ் எல்லாம் அங்கங்கே காமிச்சு ஷார்ட்டாக சொல்லணுன்னா தெனாலிராமன் எப்படின்னா பர்மா பஜாரில் போயிட்டு திருவிளையாடல் விசிடி பார்த்த மாதிரியே இருக்குது. அது எந்த அளவுக்கு நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னேங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. தெளிவானதும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.